ஓகே. ஓகே, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 யூனிட் 6க்கான கிராஷ் கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? யூனிட் 6 இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட ஓரியன்டேஷன்ல சொல்லியிருப்பேன். யூனிட் 6ல ஏன் இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க இந்த ஏரியாவை தொற்றுக்கவே மாட்டீங்க. ஓகேவா? உங்களோட ப்ரிப்பரேஷன்ல யூபிஎஸ்சியில படிச்சவங்களோட ப்ரிப்பரேஷன்ல இந்த ஏரியாவை தொற்றுக்க மாட்டீங்க. இன்னொன்னு, டிஎன்பிஎஸ்சி காலங்காலமா படிக்கிறவங்க அதிகமா தொட்ட டாபிக்கும் இதுதான். அதனால உங்களுக்கு அந்த மார்க் வேரியேஷன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கிளியர் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? நீங்க இப்ப ஒரு குரூப் 4 குரூப் 2 ஆஸ்பிரண்ட் குரூப் 1 எழுதுவாங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த குரூப் 1 எழுதுவாங்க. அவங்களுக்கு இந்த யூனிட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா 40 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு நேரா வரும். சரிங்களா? 40 கொஸ்டின் கிட்ட நேரா வரும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் இந்த இடத்துல மாட்டினாலும் நிறைய ஸ்டாட்டிக் தான் இருக்கும். ஓகேவா? நிறைய ஸ்டாட்டிக் தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வர்றது என்னவா இருக்கும்னா, ஆர்கியாலஜி இருக்கும், இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான இடம்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். ஓகே. ஸோ யூனிட் 6 கிராஷ் கோர்ஸ் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத நான் இந்த ஓரியன்டேஷன் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? நாளைக்கு ஆரம்பிச்சு ஜூலை 30க்குள்ள முடிக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி உங்களுக்கு திருக்குறள் 2 அதிகாரம். சரிங்களா? திருக்குறள் 2 அதிகாரம் காலையில நடக்கும் கிளாஸ். ஓகேவா? அது ஒரு 1 hour இருக்கும். இது டெய்லி நடக்கும். அதாவது வீக் டேஸ்ல டெய்லி நடக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி ஒரு 3 கிளாஸ் நடக்கும். அது ஈவினிங் நடக்கும். சரிங்களா? ஒரு 4 to 6 இந்த ரேஞ்சில் நடக்கும். 5:30 கூட சில கிளாஸ் முடியலாம். சரியா? அன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை பொறுத்து சில கிளாஸ் 6:30 வரைக்கும் கூட போகலாம். சரிங்களா? அது அந்த டாபிக்கோட அடர்த்தியை பொறுத்து தான் இருக்கு. சரி, இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் பார்த்திருப்பீங்க. யூனிட் 6 அதை நான் 9 மாடுலா பிரிச்சிருக்கேன். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 3 மாடல் பாத்தீங்கன்னா பக்கா லிட்ரேச்சர் அண்டு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஓகேவா? தமிழ் சொசைட்டி. இது நம்ம ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மாடல் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும். இது பாத்தீங்கன்னா பக்கா லிட்ரேச்சர். 3 and 4 உங்களுக்கு லிட்ரேச்சர் தான். ஓகேவா? சங்க இலக்கியம், காப்பி இலக்கியம், பக்தி இலக்கியம், ஓகேவா, தற்கால இலக்கியம். சரிங்களா? இந்த 4 இலக்கியங்களும் தான் இந்த பாட்டுல வரும். ஓகேவா? இதுல ஒரு 7 கொஸ்டின் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாடியூல்ல இதுல ஒரு 7 கொஸ்டின் கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் கிட்ட நீங்க இந்த மாடியூல்ல இருந்து அட்டன் பண்ணுவீங்க. 3 and 4ல இருந்து. 1 and 2ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 to 10 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. அதுக்கப்புறமா இந்த இந்த மாடியூல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இந்த மாடல்ல இருந்து உங்களுக்கு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இந்த யூனிட் 6லே 2ஆ பிரிச்சுக்கணும். 4 வரைக்கும் ஒரு மாடியூல், 9 வரைக்கும் ஒரு மாடியூல். ஓகேவா? ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த ஜூன் மந்த்ல என்ன கொண்டு போக போறேன்னா 5 to 9. ஓகேவா? 5 to 9 தான் உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் நடக்கும். திருக்குறள் ஜூன் அண்ட் ஜூலை 2 மாசமும் நடக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் டெய்லி 2 அதிகாரம் பார்த்துருவோம். நம்ம அந்த மென்டர்ஷிப் ஷெடியூல்ல போயிட்டு இருக்கு இல்லையா அதிகாரம், அந்த அதிகாரம் தான் அதுல டெய்லி கிளாஸ்ல நடத்துவோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் டேட் சொல்லிட்டேன். நாளைக்கு ஆரம்பிச்சு 30th ஜூலைக்குள்ள முடிக்கணும். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 4 கிளாஸ் கிட்ட நடக்கும். ஓகேவா? வீக் டே கிளாஸஸ், அந்த கிளாஸ் உங்களுக்கு வீக் டேல ஷெட்யூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். வீக்கெண்ட்ல ஷெட்யூல் பண்ணியிருந்தோம், சண்டேவோ இல்ல சாட்டர்டேவோ அது ஷெட்யூல் ஆகிருந்ததுன்னா காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? திருக்குறள் செஷன் எப்போதுமே காலையில 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும். சரிங்களா? அந்த ஆஃப்டர்நூன் மாதிரி இருக்கும்.
ஒரு 2 அதிகாரம் 20 திருக்குறள். அந்த திருக்குறள்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரலாம், பிஒய்க்குள்ள எப்படி எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் போகும். சரியா? ஓகே. ஸோ நம்ம இது ஹை வெயிட்டேஜ் ஏரியாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய நடத்த போறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, திருக்குறள் ப்ரோக்ராம் பத்தி நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அதிகார விளக்கம், அந்த அதிகாரம் என்னத்துக்கு, முக்கிய குறள்கள் அதுல உள்ளது இருக்கல்லே. டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்குள்ள திருக்குறள்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்ப உங்களுக்கு பட்ஜெட்லயோ எக்கனாமிக் சர்வேலயோ ரொம்ப ஃபேமஸான திருக்குறள் எங்கேயாச்சும் போட்டு இருந்தாங்கன்னா அதையுமே நம்ம வந்து அதில் கவர் பண்ணி நம்ம பேசுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெய்லி 2 சாப்டர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வீக்லி 10 to 14 சாப்டர்ஸ் கிட்ட நாங்கள் முடிப்போம். முக்கியமா 75 சாப்டர் தான் எங்களோட டார்கெட்டு. பட் இம்பார்ட்டன்டான உள்ள 50+ சாப்டர்ஸ் ஆச்சும் நாங்கள் முடிச்சிருவோம். சரிங்களா? ஓகே. அதுல அறத்துப்பால் முழுக்க வந்துடும். பொருட்பால்ல முக்கியமா எதுல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரும், லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரியான திருக்குறளை வந்து நாங்க சூஸ் பண்ணி நடத்திடுவோம். ஓகே. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் பாத்தீங்க, இது வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல உள்ளது கிடையாது. இப்ப நம்ம இந்த கிளாஸ் போகுது இல்லையா, இந்த கிளாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 8 டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஒரு 3 கிளாஸ்க்கு ஒரு டெஸ்ட்ங்கிற மாதிரி நடக்கும். ஒரு டெஸ்ட்ல 50 கொஸ்டின் இருக்கும். மொத்தமா நம்ம இந்த யூனிட் 6 முடிக்கும் போது ஒரு 100 கொஸ்டின் கிட்ட டெஸ்ட் வரும். சரிங்களா? இது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல உள்ள டெஸ்ட் கிடையாது, இது தனி டெஸ்ட். சரியா? இப்ப புதுசா கிராஷ் கோர்ஸ்ல சேர்றாங்க இல்லையா, அவங்களும் இதை அட்டன் பண்ணணும்ல, அதுக்காக வச்சிருக்க டெஸ்ட் இது வேற. இது முற்றிலும் வேற, மென்டர்ஷிப்போட முற்றிலும் வேற. ஓகே. தமிழ் லிட்ரேச்சர் கேள்விகள், தமிழ் இலக்கியம் பற்றியான கேள்விகள் தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கும். ஆர்கியாலஜி, ஹிஸ்டரி, மூமெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பைலிங்குவல்லே வரும் கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டார்கெட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் 14th ஜூன் நடக்கும். அதுக்கப்புறம் 3 நாள் தான் கேப் இருக்கும். அதுக்குள்ள நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா அது நான் இப்ப ஸ்டார்ட் பண்றது வாரம் வந்து ஒரு கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து 14th ஜூன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல 7 நாளைக்கு ஒரு வட்டி அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் இருக்கும். ஓகே. 9th ஆகஸ்டுக்குள்ள நான் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷனை முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை எக்ஸ்டென்ட் ஆகுது, ஒருவேளை கொஞ்சம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது, இல்ல இலக்கியங்கள் தேவைப்படுதுன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிப்பேன். அதனாலதான் உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்டா என்ன போட்டிருக்கேன், ஜூலை 30 மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? சரி. நான் அதே மாதிரி டெஸ்டோடைய ஷெடியூலையும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவேன், கம்மி பண்ண மாட்டேன். 500 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு 2 டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வைப்பேன். ஓகேவா? அதுவும் நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகும். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 அதிகாரங்களுக்கு மேல நடத்துவேன் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வீக்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதுதான், 45க்கு மேல கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? 500 எம்சிக்யூஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. பிஒய்க்யூவும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ்ல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அதில் கேட்கலாம். சரியா? அதே மாதிரிதான் நீங்க வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம்ல மட்டும் என்ரோல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய். நீங்க ஏற்கனவே மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க மெம்பரா இருக்கீங்க குரூப் 1ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா தான். சரிங்களா? 50% ஆஃப். ஓகே. நீங்க வந்து இந்த கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு ஜூலை 30க்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீங்க வந்து எனக்கு பே பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ல நீங்க ஜிபேல பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணும். சரியா? என்னோட டெலிகிராம் ஐடி இதுதான். ஓகேவா? என்னோட டெலிகிராம் ஐடி இதுதான். நீங்க எனக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு செப்பரேட் குரூப் லிங்க் அனுப்புவேன். அதன் மூலியமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு 5 பேருக்கு மேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க திருப்பி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் திருப்பி லிங்க் அனுப்பி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது இப்படிதான் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? என்னென்ன டாபிக் எந்தெந்த டேல முடிக்கணும், சரிங்களா, எந்தெந்த டேல முடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். ஓகேவா? ஒருவேளை கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு சில டாபிக் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்துவேன். சரியா? ஸோ இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். பட் உங்களுக்கு ஒரு இந்த கோர்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஷெட்யூல் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நீங்க யூடியூப்ல இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. வேற இதுதான்ப்பா ப்ரோக்ராம்ல வந்து
முக்கியமா நம்ம பார்க்க போறது. இதுக்கு புக் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புத்தகம். அதான் நேற்றே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல. ஸோ இந்த புத்தகம் நீங்க வாங்கணும். இல்ல அப்படின்னா ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு இந்த 5, 6, 7, 8, 9 அந்த மாடியூலுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த புக்கு படிச்சாகணும். ஓகேவா? சரி, தமிழ்ல என்னால படிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க மதுரை யூனிவர்சிட்டி புக்கோ இல்ல தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி புக்கோ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு MA BA இந்த 2 புக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி அதை படிங்க. சரிங்களா? ஓகே. வேற ஓகே, வேற யாராச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கொஞ்சம் கேட்கலாம். நான் உங்களுக்கு இந்த அகழ்வாய்வுகள் இதை பத்திலாம் வந்து நான் தனி புக் சோர்ஸ் சொல்லுவேன். ஓகேவா? சில அகழ்வாய்வுகளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து படிக்கணும். அப்புறம் பாலிசி நோட்ஸ் படிக்கணும். தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு நான் வந்து மு வரதராஜன் அந்த புக்ல இருந்து தான் நான் நடத்துவேன். நான் நடத்துறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நான் அப்பப்ப உங்களுக்கு சில நோட்ஸ் அனுப்புறேன்னா அந்த நோட்ஸை படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்குன்னு நான் தனியா புக் சோர்ஸ் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு தமிழ் புக்ஸ் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எத்திக்ஸ் படிக்கணும். தமிழ்நாடு புக்ல எத்திக்ஸ் 11th and 12th இருக்கும், அது படிக்கணும். அதுக்கப்புறமா மூவா கே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2 புக் இருக்கும். ஓகேவா? மூவா எழுதுன தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா? தமிழ் சமூகம் பத்தி ஒரு புக் இருக்கும். அதுக்கப்புறம் கே பிள்ளை எழுதுன தமிழ் சமூகம் இந்த புத்தகத்தை படிக்கணும். சரியா? இந்த 2 புத்தகம் தான். பட் நீங்க அவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ஏன் அப்படின்னா நீங்க இவ்வளவு படிச்சீங்கனாலும் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகம். அதனால நான் என்னென்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்க வந்து கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி, ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் பாலிசி நோட்ஸ்ல இருந்து நடத்திடுவேன். இப்ப பட்ஜெட் நடக்க போகுது இல்லையா, முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுல என்னென்ன வருது ஆர்கியாலஜி சம்பந்தமா அப்படிங்கிறதையும் நான் நடத்திடுவேன். ஓகேவா? ஓகே, எனி கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, சாட் பாக்ஸ் பாக்குறேன். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா. சரிங்களா? டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்காது. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாத ஏரியால கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா எனக்கே தெரியும், நான் அது வந்து கீழே எக்ஸ்பிளனேஷன்ல போட்டுருவேன். மற்றபடி மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது என்னால. ஓகேவா? ஓகே, நீங்க இதுலயே நடத்துறத மட்டும் படிச்சா 30+ போட முடியுமா? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சு, நல்லா டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிறவங்க இதுல வந்து 30+ போட முடியலன்னா உங்களாலையும் போட முடியாது. பட் நான் நடத்துறது நான் வந்து எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா மாடரேட்டா வரும் கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 30+ போட முடியும். ஓகேவா? ஆமாப்பா, நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? நான் சொல்றது நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். 2 கிளாஸ்க்குள்ள 2 மந்த்துக்கு டெய்லி இருக்குமா? டெய்லி எல்லாம் இருக்காது. ஆனா திருக்குறள் கிளாஸ் டெய்லி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நான் வந்து ஜூம் லிங்க் போட்டுருவேன். டெய்லி இருக்கும் திருக்குறள் கிளாஸ். 2 மாசம் ஃபுல்லா இருக்குமான்னு தான் சொல்ல முடியாது. வீக் டேஸ்ல இருக்கும். ஓகே, 1-2 நாள் லீவ் வரும்பா வாரத்துக்கு. ஓகேவா? டெய்லிலாம் இருக்காது. ஓகேவா? வேற வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? மெட்டீரியல் வந்து நான் ஒரு சில டாபிக்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? நான் குரூப்ல வந்து PDF அப்லோட் பண்ணுவேன். ஒரு சில டாபிக்கு வந்து நீங்க ஹேண்ட் நோட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையுமே PDF போட்டிருக்காங்க. அந்த PDF நான் எடுத்து நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? வேற கேள்விகள் வேற ஏதாச்சும் இருக்கா? ஸோ இதை நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த டாபிக் நான் நடத்துறத வச்சே உங்களால வந்து ஓரளவுக்கு நீங்க 30+ தாண்டிடுவீங்க. ரொம்ப ரொம்ப டஃபா வருது, இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்லை கொஸ்டின் பேப்பர். ரொம்ப ரொம்ப டஃபா வருதுன்னா நீங்க டாப்பர்ஸ் எடுக்கிற மார்க் எடுத்துருவீங்க. ஓகேவா? கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா. கேள்விகள் அவ்வளவுதானா? வேற ஏதாச்சும் இருக்கா? ஸோ இது ஓரியன்டேஷன் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க. சரியா? தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் லிட்ரேச்சர், இந்த 3 பார்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து எப்ப எடுப்பேன்னா ஜூலை மந்த் எடுப்பேன். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 3 மாடலும் ஜூலை மந்த் இருக்கும்.
கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் 5 to 9 இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த மந்த் முடிச்சிருவேன். மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாஷ் ஆகுற மாதிரி டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரோக்ராமை நான் தனியா நடத்திட்டு போயிட்டு இருப்பேன். ஓகேவா? நீங்க வந்து அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த டார்கெட்டை வந்து நீங்க படிச்சு முடிங்க. ஓகேவா? உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ இல்ல எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் கிளாஸ்ல கண்டிப்பா பாருங்க. அங்கேயும் அதுக்காக தான் நான் வீக்லி டெஸ்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். உங்களால வந்து டெஸ்ட்டும் வந்து நீங்க திருப்பி கொடுக்க முடியும் நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். நான் ஏன் வந்து சின்க்ரனஸா கொண்டு போக முடியல அப்படின்னா, படிக்கிறது வந்து வேற விதம், நடத்துறது வேற விதம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1806 வரைக்கும் படிங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஆனா 1806 வரைக்கும் நான் நடத்தணும்னா எனக்கு 3 நாள் ஆகும். அட்லீஸ்ட் 3ல இருந்து 4 கிளாஸ் ஆகும். சரிங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு 1885 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் இங்க 1806ல இருந்து 1885 இது வரைக்கும் நடத்தணும்னா எனக்கு 2 கிளாஸ் மறுபடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இந்த 5 to 9 மாடியூல்ஸ் இருக்குல்ல, இது எனக்கு நடத்துறதுக்கு ஒரு மாடியூலுக்கும் எனக்கு 5 கிளாஸ் தேவைப்படும். சரிங்களா? ஒண்ணு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 10 கிளாஸ் போகும். ஓகேவா? 10ல இருந்து 17 கிளாஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஒரே மாடியூல் மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கும். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சேட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். கேள்வி ஏதாச்சும் இருக்கா? முடிச்சுக்கலாமா? அப்ப நம்ம டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தோம்னா கேளுங்க, முடிச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரோ ஓகேப்பா. ஒரு டவுட் ப்ரோ. கேளுங்கப்பா. இப்போ நீங்க டெஸ்ட் நம்ம மென்டர்ஷிப்ல டெஸ்ட் போட்டிருக்கீங்களா, அதுல டாபிக் 2 4 தானே ப்ரோ, யூனிட் 5 யூனிட் 6 அது இதுல கவர் பண்ணுவீங்க அப்படி தானே ப்ரோ? யூனிட் 6 மட்டும் தான் நான் கவர் பண்ணுவேன். யூனிட் 5 இதுல கவர் பண்ணவே மாட்டேன். யூனிட் 5 யூனிட் 5ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் கவர் பண்ணிருப்பேன். இது முழுக்க முழுக்க யூனிட் 6க்காக உள்ளது. யூனிட் 5ல உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க, அதுல என்னென்ன நிர்வாகங்கள் இருக்கு, அதை பத்தி உள்ளதுதான் யூனிட் 5. யூனிட் 6 வந்து தமிழ் இலக்கியம், தமிழ்நாடு வரலாறு. ஓகேவா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பிசியில ஆரம்பிச்சு 3150 பிசியில ஆரம்பிச்சு உங்களுக்கு 2026 வரைக்கும் இல்ல 2026 இல்ல, இது 1947 வரைக்கும் தான் இந்த இது. ஓகேவா? வேணும்னா 1967 அந்த வரைக்கும் வைக்கலாம், அண்ணா வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? இது மட்டும் தான் யூனிட் 6ல கவர் ஆகும். ஓகேவா? 1967 வரைக்கும் ஓகே ப்ரோ. உங்களுக்கு யூனிட் 6ல கவர் ஆகும். ஓகேவா? 1967ல இருந்து 2026 வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 5ல கவர் ஆகும். சரியா? சோ இது வேற இது வேற. இது முழுக்க ஹிஸ்டரி யூனிட் 6, ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர். யூனிட் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி அண்ட் இல்ல ஹிஸ்டரி வராது, பாலிட்டி அண்ட் எக்கனாமி. ஓகேவா? புரியுதுல? அதுதான் ப்ரோ. இப்போ இந்த நம்ம மென்டர்ஷிப் ஷெட்யூல் போட்டிருக்கீங்களே டெஸ்ட், ஆமா ஆமா அதுல ஆமா அதுல ரெட் கலர்ல கொடுத்துருக்கீங்களே, அதெல்லாம் இந்த மாடியூல்ல கவர் ஆகும் அப்படி ஆமா தானே ப்ரோ? அதுல ரெட் கலர்ல கொடுத்திருக்கறலாம் இந்த மாடியூல்ல கவர் ஆகும். கரெக்ட். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அந்த கிரீன் டவுட் கலர்ல கிளியர். கொடுத்திருக்கேன் இல்லையா, அந்த ஆமா ப்ரோ. அந்த கிரீன் கலர்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கும். சில இதுக்கு இப்ப ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பாதி இது கரண்ட் அஃபேர்ஸ்லயே வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? அது மென்டரிங் கோர்ஸ்ல ஓகே வந்துடும். சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க இருந்ததுன்னா. இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மீட்டிங் யூனிட் 5க்கு எது ரெஃபர் பண்ணலாம்? யூனிட் 5க்கு
அதாவது யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி இருக்கு, தமிழ்நாடு எக்கனாமி இருக்கு, தமிழ்நாடு கவர்னன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டாபிக்குக்கும் நீங்க ஒவ்வொரு புக்கு ரெஃபர் பண்ணணும். அது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? முக்கியமா பாலிசி நோட்ஸ் பார்க்கணும். நான் இந்த புக்கு தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. வேணும்னா நீங்க ஏதாச்சும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்ல அகாடமி புக்கா வாங்கி பாருங்க, அந்த யூனிட் 5க்கு மட்டும். ஓகேவா? சரி, வேற ஏதாச்சும் இருக்காப்பா? முடிச்சிடலாமா? ஓகே, ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா போடுங்க, இல்லைன்னா தேங்க்யூ போட்டுருங்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ.